மீனம், திடீர் மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் வரப்போகுது? மாற்றம் நடக்கும். இப்படி கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா உங்களுக்கு? அதை பற்றி தான் நான் வீடியோக்குள்ளே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசிக்கான நவம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பற்றின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால்ஸ் பண்ணாதீங்க. அப்ராடில் இருக்கனால நீங்கள் பண்ணுற கால்ஸ் எதுவும் எனக்கு ரீச் ஆகாது. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டடாக இருக்காது. எல்லாமே நானே உங்களோட பர்த் சார்ட்டை ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ என்னோட கிளைண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின்னாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, மீனம் ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாம். இப்போ எல்லோரும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்கன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து இந்த ராசி பார்த்தீங்கன்னா 12வது ராசி. நான் வந்து அக்டோபர் 26th ஆர் 27th அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ்லாம். ஸோ இந்த மந்த் கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம் மேபி. ஆனால் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது சரியா. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும். யூடியூப் பாலிசி அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ட் ராசிங்கிறனால டிலே ஆகுது. நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணிவிடுவேன். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உடனே ரீச் ஆகிடும், மற்றவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். அதுதான் ரீசன். ஓகே, நான் மேக்ஸிமம் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மீனம் ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது? முன்னாடி இருந்ததை விட இப்போ பெட்டராகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதனான குரு உச்சமாகியிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ராசிக்கு குருவுடைய பார்வை கிடச்சிருக்கு. ராசி மேலே இருக்கக்கூடிய சனி, ஜென்ம சனி போயிட்டு இருக்கு இல்லையா, ராசி மேலே இருக்கக்கூடிய சனிக்கு உச்ச குருவுடைய பார்வை கிடச்சிருக்கு. ஸோ கெடுதல் பண்ணக்கூடிய தன்மைகளை அந்த சனி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடும். உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதியான செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்காக உச்ச குருவுடைய பார்வையில் இருக்குது, ஸ்தான பலத்தோடு இருக்குது, ஆட்சியாகி இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த மாதம் கைக்கூடி வரும். ரொம்ப நாளாக இழுத்துட்டே இருந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் சில பேருக்கு மீனம் ராசிக்காரங்களுக்கு தடங்களாக வந்துட்டே இருக்கும். யூஸ்வலாக நடக்கிறது தான் ஜென்ம சனியில் தடைகள் வந்துட்டே இருக்கும். ஆனாலும் இந்த நவம்பர் மாதம் சில நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் தடைகள் இருக்கிறத பார்ப்பீங்க, கடைசியில் உங்களுக்கு முடிஞ்சிடும். குரு வந்து உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம், மெடிசன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதியான சுக்கிரனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. முயற்சி எடுக்கிறீங்க, இது நாள் வரைக்கும் எனக்கு கிடைக்கல, லக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக லக்குங்கிற ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு ஜென்மசனி முடிகிற வரைக்கும் கிடையாது, அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நவம்பர் மாதம் நடக்கும். மல்டிபிள் அட்டம் கொடுத்ததுக்கப்புறம் நடக்கும். 4வது அதிபதியான புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, குருவுடைய பார்வையில் இருக்குது. ஸோ பெரிய அளவில் கல்வி தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. இது நாள் வரைக்கும் இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு வந்து மேனேஜபிளாக இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 5வது தேதியான சந்திரனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மாசத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாமே உங்களுக்கு அது எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். 6வது அதிபதி சூரியன் நீசமாகி இருக்கிறது ஒரு சின்ன பிளஸ். அடுத்தது 7வது அதிபதி, ராசிக்கு 7வது அதிபதி புதன் நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில இருக்கு. ஸோ மனைவி சம்மந்தப்பட்ட விஷயமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 8ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் தான் உங்களுக்கு. 8வது அதிபதி வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயம் இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பாதிக்கப்படும். அஷ்டம சனியில தான் பாதிக்கப்படணும்ட்டு கிடையாது. ஜென்ம சனியிலே உங்க மேல ராசி மேல இருக்கக்கூடிய சனி நேர் எதிர் மனைவி ஸ்தானத்தை தொடர்பு கொள்ளுது, கண்டிப்பா 7வது இடத்த கெடுக்கும். மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்கள், கணவன் மனைவி 2 பேரையுமே எடுத்துக்கலாம். கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் இன்னும் 2 வருஷத்துக்கு. நல்லதே சொல்ல மாட்டீங்களா இந்த அஸ்ட்ராலஜரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் சொல்லலாம். அஷ்டம சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, அந்த டைம்ல ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களுடைய ஜென்ம சனியை கன்சிடர் பண்ணாம ராசி பலன் சொல்லவே முடியாது. சொன்னோன்னா இங்க வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனா சொந்த ஜாதகத்தை வச்சே மாறுபடும். ஆனா ஜென்ம சனி நடக்கும்போது உங்க சொந்த ஜாதகமே செயல்படாது. உங்களுடைய ராசி மேல இருக்கக்கூடிய சனி தான் டோட்டல் ஜாதகத்தையுமே டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கனால ஜென்ம சனியை தொட்டு தான் பலன் சொல்ல முடியும். ஜென்ம சனியை இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு
கோச்சார பலன்கள் சொல்ல முடியாது. கோச்சார சனி ராசி மேல போகும்போது பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குங்க. மனசு ஒரு நிலையிலே இருக்காது. என்னதான் ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சனி ஜென்ம சனி போயிட்டு இருக்குங்கிறது உண்மைதானே. கொஞ்சம் அந்த வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடும். பெரிய அளவுல கெடுபலன்கள் பண்ண இருந்த சனி கொஞ்சம் கம்மியா பண்ணும், அவ்வளவுதான். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னெல்லாம் பண்ணணுமோ முயற்சி பண்ணி திரும்பி திரும்பி பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் கண்டிப்பா அந்த நவம்பர் மாசம் இருக்கு. 9வது இடம். ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி நல்லா இருக்குங்க. பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கு. ஓகேவா? பாக்கியஸ்தானத்துக்கு உச்சகுருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு. பாக்கியாதிபதி ஸ்தான பலத்தோட உச்சகுருவுடைய பார்வையிலே இருக்கு. ஸோ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றது, அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம், அப்பாவால உதவி, அப்பா வழி சொத்து கிடைக்கிறது மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பா நடக்கும். இது உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதி குரு, தனஸ்தானாதிபதி. பணவரவுகள் இருக்கும். என்னதான் ஜென்ம சனி நடந்தா கூட ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபேஸ்ல இருப்பீங்களே தவிர பணம் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்கும். சில பேர்லாம் நல்ல ஹை ப்ரொஃபைல் ஜாப்லாம் இருக்கதான் செய்றீங்க. அவங்களுக்குலாம் வேலை போயிடுமானா போகாது. சில பேருக்கு போக வாய்ப்பு இருக்கு. சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு ஜென்ம சனில வேலை போகும். சில பேருக்கு ஜாப் கிடைக்காது. ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாப் சேஞ்ச் பண்ண முடியாது. புதுசா படிக்க முடியாது. இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா பணவரவுகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதியான குரு நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமா இருக்கிறதுனால பணவரவுகள் இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். பிசினஸ் பண்றவங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புது ஆர்டர்ஸ் கிடைக்கிறது மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்ப இருக்க 2 மாசத்துக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதியான சனி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 11, 12 இது ரெண்டுமே சனிதான். 11, 12 அதிபதியான சனி உங்களுடைய ராசி மேல இருந்து உச்ச குருவுடைய பார்வையில இருக்கு. குருவுடைய வீட்டுல குருவுடைய பார்வையில இருக்கு. ஸோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட நடக்கும். வெளிநாட்டுல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, வெளிநாட்டுல மணி மேக் பண்றது, பிசினஸ் செட் பண்றது, இந்த மாதிரியான விஷயம்லாம் கூட நடக்கும். ஆனாலும் ஜென்ம சனி போயிட்டு இருக்குங்கிறத மைண்ட்ல கொஞ்சம் வச்சுக்கோங்க. எதுலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத ஆளுங்களுக்கு ஷூரிட்டி போடுறது, புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள நம்பி பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு உள்ள போறது, இதெல்லாம் பண்ணிடாதீங்க. மணி லாஸ் ஆச்சுன்னா அந்த மணி திருப்பி கிடைக்குமாலாம் என்கிட்ட நிறைய பேர் கன்சல்டேஷனுக்கு வர்றாங்க. இப்போ போய் ஒரு ஆள் கொண்டு போயிட்டாரு, மணி எனக்கு மொத்தமா போயிடுச்சு, இதுல லாஸ் ஆயிடுச்சு, அந்த பணம் திரும்பி வருமா? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, ஜென்ம சனி அஷ்டம சனி நடக்கும்போது போன எந்த உறவும் எந்த ஒரு பணமும் திரும்பி வராது. ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது பிஸ்னஸா இருந்தா கூட, எதுவா இருந்தாலும். ஸோ எதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவராலா மீனம் ராசிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு மோசமான டைம் இப்ப நடக்கல. ஒரு 2 மாசத்துக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய ராசிநாதனான குரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.